ஓகே, கவனிப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாக்கி உள்ள சம்மு எக்ஸசைஸ் 2.8ல் 7th சம், ஏழாவது சம் பார்ப்போம். இப்போ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் summation 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. ரைட். இப்போ நம்ம ஃபார்முலா என்னங்கிறது தி nth root of unity. என்னுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா the nth roots of unity solution of the equation z power n is equal to 1. அப்படின்னா அதாவது zங்கிறது பை தி ஃபார்முலா. இப்போ z பவர் n எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு 1. இப்போ 1ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ காஸ் 0 மதிப்பு 1, சைன் 0 மதிப்பு 0, இந்தமாரி எழுதிக்கலாம். இப்போ z பவர் n இஸ் ஈக்குவல் டு இப்போ ப்ராசஸ் படி கே இதில் நம்ம டீட்டாவோட என்ன சேர்க்கணும்னா 2k பை சேர்க்கணும். ஸோ 2k பை ப்ளஸ் 0 வந்து 2k பை தான், ப்ளஸ் ஐ சைன் 2k பை. அடுத்து இந்த z ஈக்குவல் டு n அந்த பக்கம் போச்சுன்னா 1/n மாறிடும். ஸோ காஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை பவர் 1/n. இப்போ டிமாஸ் தியரப்படி நம்ம 1/n கீழே இறக்கிடலாம். z ஈக்குவல் டு காஸ் 2k பை பை n ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை n. இப்போ வேர் k is equal to 0, 1, 2, 3 and so on n minus 1. இப்போ ஷார்ட்டாக இது எப்படி எழுதலாம்னா ஐலர் ஃபார்மில் எழுதிக்கலாம். e பவர் I 2k pi by n. So where k is equal to 0, 1, 2, 3 and so on n minus 1. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சம் ஆஃப் ஆல் nth root of unity என்னன்னு கேட்டிங்கன்னா தி சம் ஆஃப் all the nth roots of unity is 1 plus omega square plus and so on plus omega power n minus 1 equal to 0. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா உனக்கு ஃபார்முலா டெரிவேஷன் இது. இப்போ இதை வச்சு தான் நமக்கு இந்த கணக்கை பண்ண போகிறோம். இப்போ ஏழாவது கணக்கு இதில் இந்த கணக்கை பொறுத்தவரையில் என்னன்னு இருக்குது. இப்போ n = இதில் இடத்துல n அப்படின்றது. அப்போ சப்ஸ்டியூட். ஸோ சப்ஸ்டியூட் n = 9 பண்ணும்போது என்ன வரும்னா z = cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இப்போ 9னா இப்போ வேர் k = என்னென்ன வந்துடும் இல்லை, வேர் k = 0, 1, 2, 3 n minus 1. இங்கே என்னங்கிறது 9. அப்போ 9 minus 1 8 வரைக்கும் வந்து. இப்போ இதில் இப்போ சம் ஆஃப் ஆல் ரூட்ஸ் 9th roots of unity இதில் ஈக்குவல் டு 0 அதை நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ சம் ஆஃப் all 9th roots of unity, அதாவது summation of k is equal to 0 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to 0.
இந்த 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எல்லாமே ஈக்குவல் டு 0. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு மட்டும் இங்கே வந்து கேஸ் ஈக்குவலுக்கு பதிலாக 0 போட்டுக்கணும். கேஸ் ஈக்குவல் 0ன்னு போட்டால் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல காஸ் 0ன்னு வந்துடும். ஸோ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 ப்ளஸ் பாக்கி உள்ளதை அப்படியே வச்சுப்போம். இப்போ கேஸ் ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் மதிப்பு போட்டிருக்கோம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஈக்குவல் டு 1 to 8 காஸ் 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to 0. இப்போ இந்த காஸ் 0ங்கிறது 1, சைன் 0ங்கிறது 0. இப்போ காஸ் 0 மதிப்பு -1 அந்த பக்கம் 1 -1 வந்துடும். அதுதான் நம்ம கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ summation of k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 equal to இந்த இடத்துல cos 0ங்கிற மதிப்பு 1, அது அந்த பக்கம் போச்சுன்னா -1 வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் 7வது சம். நெக்ஸ்ட்டு 8வது சம் பார்ப்போம். அது நெக்ஸ்ட்டு 8வது சம்மு. ஸோ 8வது சம்மு ஸோ 8வது சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் omega is not equal to 1 is a cubic root of unity show that first sum 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 equal to 128. ரெண்டாவது சம்மு 1 plus omega 1 plus omega square 1 plus omega 4 plus 1 plus omega 8 and so on 1 plus omega 2 power 11 equal to 1. இப்போ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இந்த கணக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபார்முலானா 1 plus omega square is equal to 0 and omega cube is equal to 1. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். ஸோ 1 plus omega square is equal to 0 and omega cube equal to 1. இந்த ரெண்டு ரிசல்ட் வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த கணக்கு போட போகிறோம். ஃபஸ்ட் கணக்கு இந்த மாதிரி எழுதிப்போம். 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். 1 plus omega square எழுதிப்போம். 1 plus omega square பாக்கி இருக்கிறது மைனஸ் ஒமேகா பவரில் இப்போ 6. அதேமாரி இதை அப்படியே எழுதிப்போம். 1 plus omega minus omega square power 6. இப்போ 1 plus omega square என்ன அப்படின்னா மைனஸ் ஒமேகா அங்கிட்ட போயின்னா மைனஸ் ஒமேகா. ஸோ மைனஸ் ஒமேகா பவர் 6 ப்ளஸ் அதேமாரி இங்கே 1 plus omega மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அங்கே போயின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ மைனஸ் omega square minus omega square power 6. So is equal to minus 2 omega whole power 6 plus minus 2 omega square power 6 equal to இப்போ பவரில் ஈவன் நம்பர் இருக்கிறனால மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதேமாதிரி இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஏ பவர் எம் ரெண்டுத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், 2 power 6 ஒமேகா 6ன்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி இங்கேயும் 2 power 6 ஒமேகா 6 2 சார் 12. இங்கே 2 power 6 காமனாக எடுத்துடலாம். இங்கே ஒமேகா 6 ப்ளஸ் ஒமேகா 12ன்னு இருக்குது ஈக்குவல் டு 2 power 6. இது எப்படி எழுதிக்கலாம்னா ஒமேகா கியூபு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி இங்கே ஒமேகா கியூபு பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே 2 power 6 இங்கே 1 இதுவும் 1 ஸ்கொயர் 1 தான், இங்கேயும் 1 power 4 1 தான். ஸோ 1 equal to 2 power 6 into 2 வந்துடும்.
இப்போ 2 பவர் 6ங்கிறது என்னன்னா 64 into 2 128. ஸோ 128 ஆன்சர். ஃபஸ்ட்டு செம்ம ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது சம். இது ரெண்டாவது சம் பார்ப்பீங்க. ரெண்டாவது சம்மு 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா பவர் 4 and 1 + ஒமேகா பவர் 8 and so on. 1 + ஒமேகா பவர் 2 பவர் 11 equal to 1. இப்போ LHS எடுத்துக்கோங்க. LHS is equal to, இப்போ ஃபஸ்ட்டு இது அப்படியே எழுதிப்போம். 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர், அதேமாரி 1 + ஒமேகா 4 இன்ட்டு 1 + ஒமேகா 8. ஒமேகா 8ங்கிறது என்னென்னா 2 பவர் 3, அப்புறம் 2 பவர் 4ன்னு வந்துடும். 2 பவர் 4 வந்து 16. நெக்ஸ்ட்டு அது ரெண்டாவது பேருக்குன்னா 32. அப்புறம் அது ரெண்டாவது பேருக்குன்னா 1 + ஒமேகா 64. அது ரெண்டாவது பேருக்குன்னா 1 + ஒமேகா 128. அது ரெண்டாவது பேருக்குன்னா 1 + ஒமேகா 256. அது ரெண்டாவது பேருக்குன்னா 1 + ஒமேகா 512. அது ரெண்டாவது பேருக்கணும்னா 1 + ஒமேகா 1024. அதையும் ரெண்டாவது பெருக்கணும்னா 1 + ஒமேகா 2048. இவ்வளோ தான் இருக்குது. 2 பவர் 11 தான் என்னென்னு இங்கே 2 பவர் 11 தான் 2048. 2 பவர் 11 தான். இப்போ இது வரைக்கும் எழுதிட்டோம் நம்ம. ஈக்குவல் டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 1 + ஃபஸ்ட்டு 2 டைமு பாரு, அதை அப்படியே எழுதிடு. இப்போ இதில் வந்து 1 + இது எப்படி எழுதலாம், ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். ஒமேகா கியூப் 1. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு, இங்கே என்ன வரும்னா வெறும் ஒமேகா மட்டும்தான் வரும். 1 + அடுத்து இதை பார்த்தீங்கன்னா பாக்கி 3 ஒமேகா கியூப் 3 8 3ஆல் வகுத்தா பாக்கி வந்து 2. அப்போ ஸ்கொயர்னு வந்துடும், ஒமேகா ஸ்கொயர். அதேமாரி தான் ஒவ்வொரு டைம். அடுத்து 1 + ஒமேகா 16 பார்த்துக்க. 16ல் 3 1 15, 5 3s 15, பாக்கி இருக்கிறது 1. ஸோ 1 + ஒமேகா. இது 32. அப்போ 10 வரைக்கும் போட்டுடலாம், பாக்கி 2. ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயர். இப்போ திரும்ப உனக்கு ஒரே டேர்ம் தான் என்ன வருதுன்னா திரும்ப வந்துட்டுருக்கு. அதேமாரி எத்தனை டைம் வரும்னா 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸ் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு, இப்போ 6 டைம்ஸ்னால் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம 6ஆல் பெருக்கி. ஸோ 1 + ஒமேகா, இது ஒன் பேர், இது ஒன் பேர், அப்போ 6 பேர் அப்படியே இருக்கும். அது பவர் 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் 6. இப்போ இதில் 1 + ஒமேகா வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயரு, 1 + ஒமேகா ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒமேகா பவர் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஒமேகா கியூபு பவர் 6, ஒமேகா கியூபு 1 பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு, இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இது ரெண்டாவது சம். நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு 9வது சம் பார்ப்போம். 9th சம். ஸோ 9th சம்மு இஃப் z is equal to 2 - 2i, find the rotation of z by theta radians in the
counter clockwise direction about origin when first one theta is equal to pi by 3. ஒரு சம் நான் போட்டு காட்டுறேன். அடுத்த 2 சம் செகண்ட் தேர்டு நீ ஹோம்ஒர்க்காக போட்டுரு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2i. மாடுலஸ் இசட் கண்டுபிடிப்போம். மாடுலஸ் இசட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 8ன்னு தரும். ஸோ ரூட் 8. இது எப்படி எழுதலாம்னா 2 × 4ன்னு எழுதலாம். இந்த இடத்துல 2 ரூட் 2ன்னு வந்துடும். இதுதான் மாடுலஸ் இசட். அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸ் ஃபார்முலா படி ஈக்குவல் டு ஒய் என்னன்னா -2, எக்ஸ் என்னன்னா 2. அப்போ என்ன வந்துடும் tan இன்வெர்ஸ் ஆஃப் -2/2 ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1ன்னு வந்துடும். tan inverse of 1 வந்து π/4. ஸோ இதை நம்ம போலார் ஃபார்மில் எழுதிடுவோம். இசட் ஈக்குவல் டு போலார் ஃபார்முலானா n ஈக்குவல் டு r ஆஃப் காஸ் தீட்டா. r தான் என்னது மாடுலஸ் இசட் தான் r. ஸோ r ஆஃப் காஸ் தீட்டா. இப்போ rங்கிறது 2 ரூட் 2 ஆஃப் காஸ் இந்த π/4 நம்ம இந்த ஆர்கன் டயக்ராம் போட்டோம்னா இந்த ஆர்கன் டயக்ராம் பாருதில் ஆர்கன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா தீட்டா. அதேமாரி இதில் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. அதேமாரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இந்த கணக்கு பொறுத்தவரையில் இதனுடைய 2 மைனஸ் 2i காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து -2, இது வந்து +2. இப்போ நேராக எங்கே இருக்குன்னா பாயிண்ட் இங்கே இருக்கும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய மாடுலஸ் இப்போ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா π/4. இதை பொறுத்தவரையில் தீட்டா என்ன இருக்குன்னா மைனஸ் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இதனுடைய போலார் ஃபார்ம் என்னன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π/4 ப்ளஸ் i sin ஆஃப் -π/4. இப்போ போலார் ஃபார்மில் எழுதிட்டோம். இதை நம்ம வந்து இது கூட நீ போட்டு காட்டிடலாம். ஒரு வட்டம் மாரி கூட போட்டு காட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணுறாங்க இசட்டை காம்ப்ளெக்ஸ் நம்பரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இசட்டை வந்து இசட் e⁻i⁻ பெருக்கிறதா அர்த்தம். ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை தீட்டா ரேடியன்ஸ் ரொட்டேஷன் பண்ணால் இசட் இன்ட்டு e⁻i⁻ அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கை பொறுத்தவரையில் இசட் தீட்டாவுக்கு பேர் அங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா π/3 கொடுத்துறாங்க. ஸோ i π/3. சரி, இப்போ இசட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் போலார் வடிவத்தில். அதை மாதிரி எழுதிப்போம். இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் காஸ் -π/4 ப்ளஸ் i sin -π/4. அடுத்தது ஆய்லர் படி என்ன இதனுடைய ஷார்ட் ஃபார்ம்னா இதுதான் ஷார்ட் ஃபார்ம். இப்போ காஸ் π/3 ப்ளஸ் i sin π/3. ஓகே, இப்போ
2√2. இது நம்ம இது என்ன ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருக்குனா என்ன செய்யணும், நம்ம ரெண்டுத்தையும் கூட்டணும். θ1 இது θ2, θ1 + θ2, θ1 + θ2ன்னு நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அதன்படி பெருக்கும் போது ஆங்கிள் என்ன செய்யணும், நம்ம கூட்டணும். ஸோ காஸ் அதேமாதிரி கூட்டும்போது என்ன வரும்னா காஸ் π/4ன்னு வந்துடும். ப்ளஸ் π/12 π/12 ஆனால் கூட்டி பாரு π/12ன்னு வந்துடும். ப்ளஸ் I sin π/12. அவ்வளோதான் ஆன்சர் ரேஞ்ச். இப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்கன் படிவத்தில் π/12 அப்படிங்கிறது இந்த இடத்துல இதே மாதிரி இருக்கும். இதுதான் அது π/12. இதுதான் மாடுலஸ் Z மேக்னெட்டிவ். இதுதான் 9வது சம்மு. அடுத்தது லாஸ்ட் சம்மு. 10வது சம்மு. Prove that the values of fourth root of -1 are plus or minus 1/√2 of 1 plus or minus I. நம்ம ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல fourth root of -1 எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ fourth root of -1 is equal to -1 பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1/4ன்னு அர்த்தம். இப்போ நம்ம -1 காஸ் பைங்கிறது மதிப்பு -1 ப்ளஸ் I sin π பவரில் என்ன இருக்குன்னா 1/4 இஸ் ஈக்குவல் டு ப்ராசஸ் படி காஸ் 2kπ ஆங்கிளில் 2kπ சேர்க்கணும். ஸோ 2kπ ப்ளஸ் π ப்ளஸ் I sin 2kπ ப்ளஸ் π. ஸோ பவரில் 1/4 இப்போ டிமாஸ் தியரம் படி ஆங்கிள் பவரில் உள்ளதை கீழே இறக்கிடலாம், ஆங்கிளோட பெருக்கிடலாம். பெருக்கும்போது காஸ் 2kπ ப்ளஸ் π/4 ப்ளஸ் I sin 2kπ ப்ளஸ் π/4. ஸோ வேர் k is equal to 0, 1, 2, 3 வரை n-1 3 வரை. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு போடுவோம். அதில் இஃப் k is equal to 0ன்னு போட்டோன்னா இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக 0ன்னு வந்துடும். இது 0ன்னு வந்துடும். ஸோ π/4. அப்புறம் இதுலேயும் π/4. அப்போ காஸ் π/4 ப்ளஸ் I sin π/4. இப்போ காஸ் π/4 1/√2 ப்ளஸ் இது 1/√2 I இன்ட்டு 1/√2 I√2 I/√2. இது ஒரு ஆன்சர். அடுத்தது இஃப் k is equal to 1 1ன்னா இங்கே 2πன்னு வந்துடும். 2π ப்ளஸ் π 3πன்னு வந்துடும். ஸோ காஸ் 3π/4 ப்ளஸ் I sin 3π/4. இது எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் π மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin π மைனஸ் I sin π மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் 180 மைனஸ் θ, காஸ் 180 மைனஸ் θ காஸ் θ தான், மாறாது. காஸ் சைனாக மாறாது. எந்த குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப்ஸு. காஸ் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் காஸ் θ, காஸ் 180 மைனஸ் θ காஸ் θ மைனஸ் காஸ் θ. ஸோ காஸ் θ π/4 ப்ளஸ் இதுவும் அதே செகண்ட் குவாட்ரண்ட் தான்.
இதுவும் என்னதுன்னா ஆல் சில்வர், சைன் வந்து பாசிட்டிவ். இப்போ ப்ளஸ் I sin π/4. ஓகே, இப்போ மைனஸ் காஸ் π/4 ஃபார்முலா. ஆன்சர் வந்து 1/√2. இது I√2. இது ஒரு ஆன்சர். அடுத்தது இஃப் k is equal to 2னா காஸ் 2னா என்ன வந்து ரொம்ப 4 + 5 5/5 5π/4 ப்ளஸ் I sin 5π/4. இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா காஸ் π ப்ளஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin π ப்ளஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 180 ப்ளஸ் தீட்டா. இப்போ 180 ப்ளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட். இது ஒன்றது மைனஸா, ஸோ காஸ் π/4. இதுவும் மைனஸா, ஸோ மைனஸ் I sin π/4. இப்போ இதனுடைய ஆன்சர் என்னதுன்னா மைனஸ் 1/√2 மைனஸ் I√2. அடுத்து k is equal to if k is equal to 3. அப்போ என்ன வந்துடும் 7π/4 ப்ளஸ் I sin 7π/4 வந்துடும். இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா ஸோ காசு 2π மைனஸ் π/4. இப்போ 8π மைனஸ் π வந்து 7π/4 வந்துடும். அதேமாதிரி இங்கே ப்ளஸ் I sin 2π மைனஸ் π/4. ஸோ இதுவும் 180ன்னு வந்துடும். 180ன்னு என்ன சைனாக இருக்கும், காசாக இருக்கும். இப்போ 180 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இதில் வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் காஸ் என்ன ஆகுனா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் π/4 மைனஸ் இது சைன் வந்து மைனஸாக இருக்கும். ஸோ மைனஸ் I sin π/4. இப்போ இதனுடைய ஆன்சர் 1/√2 மைனஸ் I/√2. இப்போ மொத்தத்தையும் வந்து 4 ரிசல்ட்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது என்னென்னு வந்துடும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 நம்ம காமனாக எடுத்துடலாம். ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 4ஐயும் சேர்த்து ஒன்றுத்தையும் தனித்தனியாக பார்க்கும்போது இந்த 4ஐயும் சேர்த்து இந்தமாரி எழுதிடலாம். இதுதான் என்னது வேல்யூஸ் ஆஃப் (4√(-1). இது முடிச்சு. இப்போ ஹோம்ஒர்க்கு இந்த 2 ஹோம்ஒர்க்கு தான். அந்த ஹோம்ஒர்க்கை என்னென்ன ஹோம்ஒர்க்னு எழுதிடுறாங்க. ஹோம்ஒர்க்கு எக்ஸசைஸ் 2.8ல் ஸோ எக்ஸசைஸ் 2.8 9th 2வது சம்மு 3வது சம்மு மட்டும் உனக்கு ஹோம்ஒர்க்கு. இதுதான் உனக்கு மேக்ஸு ஹோம்ஒர்க்கு. டேட்டு 20/7/2021. மேக்ஸிமம் எல்லாருமே புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு அர்த்தம். வாங்கிட்டீங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வாங்காமல் இருந்தேன். இப்போ எல்லாருமே வந்து புக்கு வாங்கிட்டேன். இதோட உனக்கு வந்து 2வது சாப்டர் முடியுது. அதனால் இது 2 சாப்டருமே நல்லா தரவாக ரெடி பண்ணி வச்சுக்க. எப்போ வேணாலும் உனக்கு வந்து டெஸ்ட்டு சொல்லுவேன். இந்த ஹோம்ஒர்க்கு 2த்தையும் 4 மணிக்குள்ளே வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுரு. தேங்க்யூ.